அன்பானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. 2ஆம் பகுதியினுடைய இந்த காணொளிக்கு உங்களை எல்லாரும் அழைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். நான் திருமணத்துக்கு முன்னாடியே ஒருவேளை கருத்தரித்து எனக்கு சாகுதான் நடக்க போகுது அப்படின்னா உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கட்டும். எனக்கு எது முக்கியம்? வசனம் தான் முக்கியம். அன்னைமரியாள் சொல்றாங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வசனம் தான் எனக்கு முக்கியம். சாவுக்கும் துணிகிறாங்க. எனக்கு எதுனாலும் நடக்கட்டும், அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்றாங்க. அன்னைமரியாள் எவ்வளவு பரிசுத்தமானவங்க அப்படின்னா, அவங்கள எளிதா சில பேர் தவறான பேச்சு பேசுறாங்க. கானானியருடைய படத்தலைவனாகிய சிசேரா ஓடி வரான். பாராக்கின் டபராலையும் பயந்து ஓடி வந்து ஏபேரின் மனைவியாகிய யாகேலுடைய கூடாரத்துக்குள்ள வரான். அவன் ஒரு எப்ராமியன். அப்போ எப்ராஹிம் கோத்திரத்தில் இருக்கின்ற ஏபேருடைய அந்த கூடாரத்துக்குள்ளே வந்த உடனே சிசேரா யாகேலை பார்த்து கேட்குறான், எனக்கு தண்ணி கொடு, தாகமாக இருக்கு. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி யாகேல் என்ன செய்கிறா, கட்டில் படுக்க வைத்து அவனுக்கு பாலை கொடுக்குறான், மோரையும் பாலையும் கொடுக்குறா தாகம் தீர்த்துறதுக்கு. அவன் தூங்குனான்னு தெரிஞ்ச உடனே இந்த கூடார ஆணி இருக்கு இல்லைங்களா, இங்கிலீஷில் பெக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இவ்வளோ நீட்டுக்கு இருக்கும், அது எடுத்து அவன் நெத்தியில் வச்சு சுத்தியால ஒரே அடி. வசனம் சொல்லுகிறது, அந்த ஆணி பாய்ந்து தரையில் முட்டி நின்றுடுச்சு. அங்கே தலை பிளந்து அங்கே சத்தான் சிசேரா. அப்போ பின்னாடி பாராக்கும் டெப்ரோலும் கேட்குறா, சிசர் அங்கே வந்தான், நான் உங்களுக்கு சிசரா தானே வேணும், இதோ அவன் தலை அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. யார்? யாகேல். இதற்கு தேவதூதன் இது எபேரனுடைய மனைவி யாகேலை வாழ்த்துகிறது தான் அந்த வசனம். அவ்வளோ தைரியம், ஒரு லேடி பண்ணுற அவ்வளோ தைரியம். ஒரே அடி தலை பிளந்துடுச்சு சிசரா. அது அவன் படை தலைவன். அந்த மாதிரி யாகேல் இருந்த உடனே தேவதூதன் வாழ்த்தி சொல்லுகிறது தான் அந்த வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் வரவில்லை சகாயத்துக்கு. ஆனாலும் யாகேல் செய்து, அவள் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். மரியாள் மட்டுமல்லைங்க, யாகேல். அந்த வசனத்தை படிக்கிறோம் பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் நியாயாதிபதிகளின் புத்தகம் 5:33-34. மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளும் ஆஸ்வதிக்கப்பட்டவள், கூடாரங்களில் வாசம் செய்கிறவர்களுக்குள்ளும் ஆஸ்வதிக்கப்பட்டவள். 2 விதமான ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? இப்போ மரியாளோட யாகேல் பெருசுன்னு சொல்ல முடியுமா? மரியாள் கிட்ட நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள் தான் சொல்லியிருக்கு. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள், கூடாரங்களில் வாசம் செய்கின்ற ஸ்திரீகளுக்குள்ளே ஆஸ்வதிக்கப்பட்டவள். இப்போ யாரு மேலே? இப்போ இனிமேல் நாளிலிருந்து ஸ்திரீகளுக்குள் கர்த்தரோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் மேரியேன்னு சொல்றது போல யாகேலே ஸ்திரீகளுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவளேன்னு யாகேல் எடுத்து ஜெபிக்கலாமா? சொல்லுங்க. அப்போ விஷயம் என்னவென்றால், அவர்கள் யார் தேவனுக்காக சொந்த ஜீவனையே பயப்படாமல் தியாகம் செய்கிற அளவுக்கு முன்ன வருகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். தைரியம். அவர் சொன்னார், யார்கிட்டையாவது தேவன் உம்மோடு இருக்கிறார்னு சொல்லியிருக்கு. நம்ம பார்த்தோம், மீதியான் தேசத்தில் அவங்க அறுவடை திருட்டுட்டு வரும்பொழுது கிதயோன் செஞ்சது, அவனுடைய தைரியத்தை பாராட்டினார். யாகேல் நீதிபதிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 33-34 யாகேல் செய்த வேலை, தன்னுடைய உயிரை ஒரு படைத்தலைவனை ஒரே அடிக்கு சாவடிக்கணும்னு ஒரு வேலை மிஸ் ஆயிடுச்சு, அவன் சாகவில்லை, அவனுக்கு ஒன்றும் வரலன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் யாகேலுடைய கதி என்ன? அதே ஆணி எடுத்து அவள் தலையை உடச்சிருவான் இல்லை படைத்தலைவன். அப்போ எந்த அளவுக்கு தைரியம் அவளுக்கு இருக்குப்பா. தேவன் மேல பற்றுதலும் அவளுக்கு இருந்த தைரியமும். அதே தைரியம் தான் யோசேப்பின் மனைவியாகிய மேரி என்பவள் மரியாளுக்கு இருந்தது. கர்த்தர் அப்படி சொல்கிறாரா? அப்போ சரி, கர்த்தர் வார்த்தை இப்படி நடக்கட்டும், நான் செத்தாலும் பரவாயில்லை. அன்னை மரியாள் எவ்வளவு பரிசுத்தமானவங்க அப்படின்னா, பரிசுத்தம் அல்ல, தைரியம். செத்தாலும் பரவாயில்ல, உலகமே எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை, யாரெல்லாம் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்லை, நான் தைரியமாக நிற்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார்ல, அந்த தைரியத்தை தான் தேவன் பாராட்டுகிறார். தெரியும் அவருக்கு. அதனால தான் யாகேலிடத்திலும் கிதேயனிடத்திலும்
சொன்ன அதே தூதன் மரியாள் இடத்துல வந்து அதே வார்த்தை தான் சொல்கிறான். கர்த்தரோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். யாகேலுக்கு இன்னும் சொல்கிறார் தூதன், கூடாரங்களில் வாசம் செய்கிறது இன்னும் எடுத்து சொல்கிறார். இப்போ அதெல்லாம் முழுகிட்டாங்க. நீங்கள் பைபிள் இருக்கிறத புரட்டுறீங்க, நாங்கள் புரட்டல, சொல்கிறதுக்கு வசனத்தின் ஆதாரத்தை வைக்கிறோம். அன்னை மரியாள் எவ்வளவு பரிசுத்தமானவங்க அப்படின்னா, எவ்வளோ பரிசுத்தம் பார். பரிசுத்தம் இல்லைங்க அங்கே முக்கியம், அங்கே முக்கியம் தைரியம். ஏன்னா ஸ்திரீகள் அந்த காலத்தில் வேதத்தை தொடவோ வாசிக்கவோ இல்லை, வேதம் இல்லை, தோரா தான் இருக்குது. தோராலாம் ஸ்திரீங்க தொடவே கூடாது, புரியுதுங்களா? அதில் என்ன எழுதிருக்கு அவங்களுக்கு வாசிக்கவும் தெரியாது, வாசிக்கவும் முடியாது. சினகோக் இல்லைன்னா சினகோகுன்ற தேவாலயம், ஜபாலயம், தேவாலயத்துக்குள்ளே மட்டும்தான் ஸ்திரீகள் போகலாம், ஜபாலயத்துக்குள்ளே ஸ்திரீகள் போக முடியாது. அப்படி போனால் செப்பரேட்டாக இருக்கணும். நீங்கள் எங்கே பார்க்கலாம்? கொச்சியில் இருக்கின்ற யகூத கோயில் ஒன்று இருக்குது, ஜூ டவுன் ஒன்று இருக்குது மட்டாஞ்சேரியில், அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸ்திரீகளுக்குன்னு செப்பரேட் இடம். அவங்கெல்லாம் தொடர்றதும் இல்லை, தோறாவை வாசிக்கிறதும் இல்லை, சும்மா உக்காந்துக்கிட்டு அளக்கிறது, உருட்டுறது, ஜனங்களுக்கு பொய் போதும் சொல்லி அது தலையில் ஏற்றுறது. அன்னை மரியாள் எவ்வளவு பரிசுத்தமானவங்க அப்படின்னா, எவ்வளோ பரிசுத்தம் பாருங்க. அங்கே பரிசுத்தம் இல்லைங்க, ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்றார், இவங்க சொல்கிற பொய் உடைக்கிறதுக்கு அங்கு தைரியம் தான். யாகேலை போல உள்ள தைரியம், கிதயோனை போல உள்ள தைரியம் மரியாளுக்கும் இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குமானால் பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, உற்றோர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? கல்லடிச்சு கொள்வாங்களா இல்லையா? அந்த குடும்பத்துக்கே கெட்ட பேராகும் இல்லையா? அது ஒன்றும் மரியாள் கவனிக்கலை. அந்த தைரியம் அதுதான் வேணும். மற்ற ஸ்திரீகளுக்கு ஒன்றும் பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தமா? அப்படி இல்லை, எல்லாம் கெட்டவங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. மற்றவங்க கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்து விசுவாசித்து ஒழுங்காக இருந்தாலுமே, டிசிப்ளினாக இருந்தாலுமே தைரியம் இல்லை, ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இல்லை. மரியாளுக்கு அது இருந்தது. அதனால தான் மரியாள தேவன் தெரிந்து கொண்டார். சவுலுக்கு அந்த தைரியம் இருந்தது, சத்தாலும் பரவாயில்லைன்ற தைரியம் சவுலுக்கு இருந்தது. அதனால தான் சவுலை தெரிந்து கொண்டார். 12 அப்போஸ்தலர்களுக்கு இருந்த தைரியம் 12 பேரை தெரிந்து கொண்டார். இரத்த சாட்சியாக அத்தனை பேரும் சத்தார்கள். அதை இருக்கிறபடியே சொல்லாமல் உருட்டுறாங்க. ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக, பரிசுத்த ஆவியானவர் என்னை மன்னிப்பாராக, இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை நான் பாவமாக நினைக்கிறேன். பிற சபைகள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகள் உண்டு, சர்வசாதாரணமா சொல்றாங்க. நான் அதனால தான் பயந்துகிட்டே ஆண்டவர் என்னை மன்னிப்பாராகன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். அந்த வார்த்தையை பயன்படுத்துவதே சாவான பாவம். பிற சபைகள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அட்லீஸ்ட் நான் அதை சொல்றேன், அதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் ஆரம்பிக்கிறேன். எப்படி இதை சொல்றாங்க? மார்க் 3ஆவது அதிகாரத்துல உங்களுடைய தாயும் சகோதரர்களும் உமக்காக காத்திருக்கிறார்கள், 31-33 வசனத்துல இருக்கு. உமது தாயும் சகோதரரும். அப்போ இயேசு கேட்பார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? என் தந்தையின் திருவுளத்தின்படி வாழ்பவர்களே என் தாயும் தந்தையும் சகோதரரும் சகோதரியும் ஆவார்னு இயேசு சொல்வார் இல்லைங்களா? அன்னை மரியாள் யாருடைய திருவுளத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்தாங்க? தந்தையின் திருவுளம். அவ்வளவுதான். சோ அன்னை மரியாளே அவர் பெருமைப்படுத்துகிறார் அந்த இடத்துல இல்லைங்களா? அந்த காலத்துல ஆண்டவருடைய திருவுளத்தின்படி வாழ்ந்த ஒரே பெண். அதனாலதான் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தாரு? அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார். அப்ப ஆண்டவர் தன் தாயை பெருமைப்படுத்தி இருக்கிறார் மார்க் 3. ஆனா அதை எப்படி உல்டாவா சொல்லுவாங்கன்னா, அவர் என் தாய் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க பைபிள் இருக்கிறத புரட்டுறீங்க, நாங்க புரட்டல, சொல்றதுக்கு வசனத்தின் ஆதாரத்தை வைக்கிறோம். இப்போ வாழ்த்துதான் உடைச்சாச்சு, புரியுதுங்களா? அப்போ அடுத்த விஷயம் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அதை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம், ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போம். ஆப்ரேட்டரில் படிக்கணும், கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போம். அவங்க சொன்ன மார்க் 3ஆம் அதிகாரம், சரிங்களா? ஏன்னா வசனம் கிறிஸ்டல் கிளியர் இருக்கு, நீதிமொழியில் இருக்கு, மூடன் தன் வாயின் வார்த்தையினால் சிக்குண்டான். இப்போ அவங்கள சொன்னாங்க மார்க் 3ல் 33 வரைக்கும் வாசிப்போம், வாசிச்சு கேட்கலாம். அப்போது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. உடனே இந்த ஞானியான இந்த அருள்மணி என்ற ஃபாதர் சொல்கிறார், கத்தோலிக்கெல்லாம் ஃபாதர் சொல்ல, நானும் ஃபாதர் சொல்கிறேன், எனக்கு அவர் ஆவிக்குரிய தகப்பனெல்லாம் கிடையாது, அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு தான் மற்ற 23ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய விஷயத்தில் யாரும் உங்களை தகப்பன் என்று நீங்கள் யாரையும் அழைக்காதீர்கள், பரத்தில் தேவன் உங்களுக்கு தகப்பன்னு. அதுவும் எங்கள் அவங்க வசனத்தை தூக்கி குப்பையில் போட்டு எல்லாம் அங்கி போட்டவங்களெல்லாம் ஃபாதர் 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 ஃபாதர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க பாடு. பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஃபாதர்னு கூப்பிட்றேனே தவிர
இதனாலே நான் கூப்பிடலை. சரி இருக்கட்டும். அப்போ என்ன அவர் சொல்கிறார், என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாளை அவர் உயர்த்துகிறாராம். இதை விட காமெடி ஏதாவது இருக்கா? அவர் உயர்த்தலை, அவர் இகழ்வா பேசுகிறார். ஏன் தெரியுமா? அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷத்தினுடைய 20-21 வசனங்கள். அதே அதிகாரம். அவங்க வந்து 31, 33, 34 படித்தாங்க. அதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 வசனம் பின்னாடி, புரியுதுங்களா? 20-21 மார்க்கு சுவிசேஷம். அப்போ தான் அதனுடைய கிளாரிட்டி கிடைக்கும். இப்படி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, பாதி முழுங்குவாங்க, சொல்கிற வசனத்தை ட்விஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. இதை சொல்லியாச்சும் அதை சொல்ல முடியாது அவங்களுக்கு. அங்கே இயேசு கிறிஸ்து மேரியை உயர்த்தவில்லை, மாறாக மேரியுடைய முகத்திரையை கிழிக்கிறார். எப்படி கிழிக்கிறாருன்னு வரேன் பாருங்க. 20-21 மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். 21வது வசனம். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வரார். இயேசு கிறிஸ்து வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஜனம் கூட்டம் திரளாக இருக்கு. மேரிக்கு பிறந்த பிள்ளைகளும் அவரோட சகோதரர்களும் வந்து, ஏய் அந்த ஆளை வெளியே தள்ளுப்பா, அவருக்கு மதிமயங்கி இருக்குன்னு சொல்லி இருக்கு. சரி, இனத்தார்னு இருக்கு. கத்தோலிக்க பைபிள் அந்த இனத்தார்ன்றதுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் படிங்க, கத்தோலிக்கர் படிங்க. 21வது வசனம். அவருடைய இனத்தார் அவர் மதிமயங்கி இருக்கு என்று சொல்லி அவரை பிடித்து கொடுங்க, வெளியில அனுப்புங்க அவரை அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த இனத்தார் யார் என்றுதான் 31வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சேம் விஷயம் அங்கே ரிப்பீட் ஆகுது. புரியுதுங்களா? 21 சொன்னதே 31 ரிப்பீட் ஆகுது. இப்போ நான் 21 படிச்சு 31 படிக்கிறேன். வசனத்தை புரட்டல, அங்கே கீழே சில விஷயங்கள் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாருன்னு. புரியுதுங்களா? அதனால தான் நான் அதை அனைத்து படிக்கிறேன். அது மட்டுமல்ல, 21வது வசனத்தில் அவருடைய இனத்தார் அவர் மதிமயங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கு. எருசலேமில் இருந்து வந்தவங்க என்ன சொல்லியிருக்கு? வேதபாரர்கள் 22வது வசனத்தில் எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகர், இவன் பெல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இப்போ அங்கு இனத்தார் இருக்கு, வேத சாஸ்திரிகள் இருக்கிறாங்க, பரிசாயர்கள். இவன் பெல்செபூல் என்ற பேயை வைத்து தாண்டா பிசாசை ஓட்டன்னு சொல்லும் பொழுது இந்த இனத்தார் யார்? அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? நீங்களும் அப்படி சொல்லாதீங்க. அவர் பேயும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல, அவர் உண்மைதான் பேசணும்னு சொல்லணுமா இல்லையா? பேசாமல் இருந்தாங்க. இப்போ 31 படிக்கிறேன். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இப்போ புரிஞ்சுதா இனத்தார் யாருன்னு? இனத்தார் யாருன்னு தெரிஞ்சுதா? 21 இனத்தார். அப்போ அந்த இனத்தார் யாரு? 31 வரும்போது அவருடைய சகோதரர்களும் அவருடைய தாயும் அவரை பிடிக்கும்படி ஆட்களை அனுப்பினார்கள் இந்த கூட்டத்துக்குள்ள. அப்போதான் கூட சொல்றாங்க, ஏன்பா உங்க அம்மாவும் தம்பிங்கெல்லாம் வந்து உன்னை கூப்பிட்றாங்க, போப்பா வெளியிலன்னு கூப்பிட்றாங்க, பாரு போதகரே நீங்க போங்கன்ற அர்த்தத்துல தான் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த இனத்தாரங்க வந்தாங்களா? அப்போ இந்த தாயும் சகோதரர்கள் இருக்கும்பொழுது தானே வேதபாரர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பேய் பிடிச்சவன் பேய் வச்சுதான் ஓட்டுறான், பெல்செபூலை வச்சு ஓட்டுறான். ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? சொல்லவே இல்லை. அப்போ வேதபாரர்கள் சொல்றது சரின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த மேரியும் சகோதரரும், ஆமா அவன் பேய் பிடிச்சவன் தான், அவன் பைத்தியக்காரன் தான். இதை தெரிஞ்சுட்டு தான் ஆண்டவர் சொல்றார், என் தாய் சகோதரர்கள். அது யாரு? அப்பேற்பட்டவங்க இருந்தாச்சுன்னா இப்போ அவங்க சொல்லும்போது பதில் சொல்லி இருக்கணுமே. எனக்கு அப்படி ஒரு உறவும் இந்த உலகத்தில் கிடையாது. என்னுடைய வார்த்தையின்படி அவன் நடக்கிறானோ அவன் தான் என்னுடைய தாயும் சகோதரரும். இவங்க என்ன சொல்றாங்க? தேவனுடைய வார்த்தை தானே மேரி நிறைவேற்றினார். அப்ப மேரிய இயேசு கிறிஸ்து புகழறாராம். ஒன்றும் புகழல, இகழுகிறார். ஏன்னா அந்த மேரிக்கு இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை இல்லை. பேய் பிடிச்சவன்னு சொன்னது, பைத்தியம்னு சொன்னாங்க. நான் சொல்லலைங்க, வேதத்தில் இருக்கு. என்ன மன்னிக்கணும், ஆவியார் மன்னிக்கணும். என்னத்தை மன்னிக்கணும்? வசனம் சொல்றது எதுக்கு ஆவியார் மன்னிக்கணும்? உனக்கு வசனமே தெரியாது. கத்தோலிக்கருக்கு போப்பு என்ன சொல்றானோ, போப்பு உபதேசம் என்ன, சபட உபதேசம் அதுதான். வசனத்தை தூக்கி குப்பையை போடு. பைபிள் என்னத்த பைபிள்? ஒரு ஃபாதர் சொல்றாரு என்கிட்ட, மத்த அவனுக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் எழுதி வச்சாச்சு, லூக்கா அவனுக்கு ஞாபகம் எழுதி வச்ச, எழுதப்படாது எத்தனையோ இருக்கு. இவங்களுக்கு எழுதப்படாததை பற்றி தான் கவலை, எழுதுனதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இப்படி விட்டுறாரு பார்த்தீங்களா? இப்போ அப்படியே மாத்துறாங்க பாருங்க. இப்படி சொன்னி அப்படியே மாத்துறாங்க. ஆண்டவர் இகழ்ந்ததை இவர்கள் புகழ்கிறார்கள்.
இப்படிதான் வசனத்தை பாதி சொல்லிட்டு பாதி மூடிடுவாங்க. இவங்க எல்லாத்தையும் உடைச்சு பேச மாட்டாங்க. தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்த காரணம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு சகோதரர்கள், இயேசுவின் சகோதரர்கள், அன்னை மரியாளுக்கு வேறு குழந்தைகள் இருக்கிறாங்க. ஏன்னா மத்தேயு நற்செய்தியில இயேசு பிறக்கும் வரை அவர்கள் இருவரும் கூடி வாழவில்லைன்னு சொல்லுவாங்க. மத்தேயு 1 ஆமா, மத்தேயு எடுங்களேன். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இயேசு பெற்றெடுக்கும் வரை கூடி வாழவில்லை என்கிற பொருள் ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க சேர்ந்து வாழ இல்லைங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தவறான ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா? அவர்கள் ஒரு நம்மை போன்ற சாதாரண ஒரு குடும்ப உறவில் அவர்கள் இருக்கவில்லை. இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்கன்னு ஒருத்தங்க தைரியமா பேசுறாங்க. ஆனா பைபிள்ல என்ன இல்லைன்னா, அவர்கள் இயேசு பிறந்த பிறகு அவர்கள் கூடி வாழ்ந்ததாக பைபிள் எங்கேயுமே இல்லை. இயேசு பிறந்த பிறகு அவர்கள் கூடி வாழ்ந்ததாக இல்லை. இயேசு பிறந்த பிறகு அவருக்கு குழந்தைகள் வேறு பிறந்ததாகவும் வேற எங்கேயுமே பைபிள்ல இல்லை. ஆனா என்ன இருக்குன்னா, சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னு இருக்கு. இப்ப அதை நம்ம கண்டிப்பா டிபங்க் பண்ணணும். அடுத்து போய் பாத்தீங்களா, அவங்க முன்னாடியே படிச்சாச்சு. அவங்களுடைய கத்தோலிக்க வெர்ஷன்ல இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் வரைக்கும் அவர்கள் கூடி வாழவில்லை. அவங்களே படிக்கிறாங்க அதை. மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இயேசு அப்புறம் என்ன சொல்றாங்க அவங்க? இயேசு பிறந்த பிறகு அவர்கள் கூடி வாழ்ந்ததாக பைபிள் எங்கேயுமே இல்லை. இயேசு பிறந்த பிறகு அவர்கள் கூடி வாழ்ந்ததாக இல்லை. மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இயேசு பிறந்த பிறகு அவர்கள் கூடி வாழ்ந்ததாக பைபிள் எங்கேயுமே இல்லை. இயேசு பிறந்த பிறகு அவர்கள் கூடி வாழ்ந்ததாக இல்லை. மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இயேசு பிறந்த பிறகு அவர்கள் கூடி வாழ்ந்ததாக பைபிள் எங்கேயுமே இல்லை. இயேசு பிறந்த பிறகு அவர்கள் கூடி வாழ்ந்ததாக இல்லை. கூடி வாழவில்லை என்று எங்குமே சொல்லல. அவங்க தானே படிச்சாங்க. கூடி வாழவில்லை என்று எங்குமே சொல்லவில்லை. எப்படி? திட்டந்தெளிவா அப்படிதான் இந்த வசனத்தை புரட்டுவாங்க. திட்டந்தெளிவா வசனம் சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை நானும் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. 25வது 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெரும் அளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். புரியுதுங்களா? அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும். நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அந்த வசனம் இப்போ 24 சேர்த்து படிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த வசனம் நல்லாகவே புரியும். யோசேப்பு நித்திரை விட்டு எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். முதற் பேரான குமாரனை, ஒரே பேரான குமாரன் அல்ல. என்னமோ வார்த்தையும் லெட்டரும் அப்படி சர்ஜிக்கல் அனாலிசிஸ் பண்றாங்களே. முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவன் அவளை அறியவில்லை. தரிசனத்தில் சொன்னதுக்கு அப்புறம் யோசேப்பு என்ன பண்ணார்? மேரியை தன்னிடம் சேர்த்து கொண்டார். எதுக்கு போனாரு? இது நான் பப்ளிக்கா சொல்லியாச்சுன்னா ஜனங்க இவள் இந்த பாவம் இந்த பொண்ணை கல்லடிச்சு கொள்ளுவாங்க. பப்ளிக்கா சொல்ல வேண்டாம். அப்படியே அந்த சென்சர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீ படி பிறந்தவர்கள் தான். இதுல என்ன இருக்கு பெரிய ரகசியம் இந்த காலத்துல? அப்போ அவளை அறியவில்லை என்ற என்ன அர்த்தம்? நோண்டி நோண்டி பார்க்கலன்னு அர்த்தமா? ஒரு கணவன் மனைவி போல சரீர சம்பந்தமா அவர்கள் உடலுறவு கொள்ளவில்லை என்ற அதோட வழக்கம். முதற் பேரான குமாரனை பெரும் அளவும் அவங்களில் இருக்கு இயேசுவே, அவர் குமாரன் இயேசுவை பெற்றெடுக்கும் வரைக்கும் சொல்லியாச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அவங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க சொல்றது இல்லை, பைபிள் இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க அப்படி புரட்டுறீங்க, நீங்களே படிக்கிறீங்க. என்னது? மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இயேசு பிறந்த பிறகு அவர்கள் கூடி வாழ்ந்ததாக பைபிள் எங்கேயுமே இல்லை. இயேசு பிறந்த பிறகு அவர்கள் கூடி வாழ்ந்ததாக இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. ஒரே வசனத்தை படிச்சு அங்கேயே அவங்க என்ன பண்றாங்க? அதை மறுதளிக்கிறாங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். கண்டிப்பா கத்தோலிக்க மக்களுக்கு சொல்லணும், கண்டிப்பா பிற சபைகளுக்கும் சொல்லணும், இந்த பாவத்திலிருந்து அவங்களை நம்ம விடுவிக்கணும். ஐயோ, இந்த பாவத்திலிருந்து அவங்களை விடுவிக்கணுமா? முதல்ல நீங்க உங்களை விடுவிச்சுக்குங்க. புரியுதுங்களா? முதல்ல உங்களை நீங்க விடுவீங்க. ஒரு வசனத்துக்குள்ள வாங்க.
கான்ஸ்டன்டைன் சக்கரவர்த்தியினுடைய காலத்தில் நடந்த உபதேசத்திலிருந்து கொஞ்சம் நீங்கள் வெளியில் வாங்க, வசனத்தெல்லாம் படிங்க, இல்லைன்னா இதுக்கெல்லாம் பதில் வைங்க. நீங்கள் என்னமோ எங்களுக்காக அப்படியே மன்றாடுறாங்களாம். நான் இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி இயேசுவின் சகோதரர்கள் யார் என்று சொல்வதற்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போயிடலாம், சரிங்களா? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 23 to 25 வசனம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வசனம். இது நான் எல்லா சபை மக்களுக்கும் இதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த வசனத்தை, மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றை விட்டுவிடு. கத்தோலிக்கர்கள் அதிகமா விவாதங்களிலும் சண்டைகள் தோற்றுவிக்கிற விவாதங்களில் ஈடுபட மாட்டோம். ஏன்னா எங்க பைபிள் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த மாதிரி விவாதங்கள்ல ஈடுபடாதீங்கன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, வாசி முடிச்சிருங்க, 24, 25 வாசிங்க. ஆண்டவரின் பணியாளர் சண்டையிடாதவராய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அனைவரிடமும் கனிவு காட்டுகிறவராகவும் கற்பிக்கும் திறமையுடையவராகவும் தீமையை பொறுத்து கொள்பவராகவும் மாற்று கருத்துடையவருக்கும் பணிவோடு பயிற்றுவிப்பவராகவும் இருக்க வேண்டும். மாற்று கருத்துடையவருக்கும் பணிவோடு பயிற்றுவிப்பவராக இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படிதான் நான் பிற சபைகளுக்கு இந்த செய்தியை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ ஐயோ, எப்படி எப்படி ஜெக வாங்குறாங்கன்னு பாருங்க. அவங்க என்ன படிச்சாங்க? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனம் படிக்க. அவங்க வருஷத்தில் படித்து கேட்டீங்க, நானும் படிக்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவர் என்ன சொல்றார்? அதனால தான் கத்தோலிக்கர்கள் தர்க்கம் பண்ண மாட்டோம், தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு அங்கு சொல்லவில்லை. முதல்ல அது பாருங்க, தர்க்கம் பண்ணக்கூடாத, கேள்வி கேட்காதே என்று சொல்லவில்லை. அங்க என்ன சொல்லியிருக்கு? முட்டாள்தனமான தர்க்கம். ஒரு தர்க்கம் பண்ணும் பொழுது, ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள வரும் பொழுது முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. நீ பண்ற ஆர்கியூமெண்ட் ஞானமா இருக்கணும். வசனது இப்போ ஆவிக்குரிய விஷயமா இருந்தால் வசனத்தின்படி ஆர்கியூ பண்ணணும். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 23 சொல்லியிருக்கு, புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள். புத்தியீனமும் அயுக்தமான தர்க்கங்கள் நீ பண்ணாத. கரெக்ட், தேவையே இல்லை. இயேசு கிறிஸ்து எங்க காட்டு, அது தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது புத்தி இல்லாத விஷயம். அதுக்கு நம்ம தர்க்கம் பண்ண இல்லையா இல்லைன்னு நம்பிட்டு போடான்னு இருக்கணும், அவ்வளவுதான். புத்தியீனமும் அயுக்தமும், புரியுதுங்களா? விஷயத்தை நீ தர்க்கம் பண்ணாத, சண்டை போடாத, அப்படியே மன்னிக்கிறவங்களாம். இந்த கத்தோலிக்கர்கள் செய்த அட்டூழியங்களும், இந்த கத்தோலிக்கர்கள் மிஷினரிகளை கொன்னதும் எரிச்சதும் அன்றைக்கும் நடக்குது, இன்னைக்கும் நடக்குது. அப்படியே ஒத்து போறவங்களாம் கிடையாது கத்தோலிக்கர்கள். ஒரு இடத்துல நான் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு சுவிசேஷம் பேசி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது 150 கத்தோலிக்கர்கள் சேர்ந்து அடித்தாங்க. அதனால் எனக்கு வலிக்கலாம் கிடையாது. அதே இடத்துல இன்னைக்கு 6 சர்ச் இருக்கு. எனக்கு இல்லை, 6 பெந்தகோஸ்த சர்ச்சு அதே இடத்துல இருக்கு. இப்போ ஒன்றும் பண்ண முடியல அவங்களுக்கு. அப்படியே பொறுமையின் எல்லை அவர்கள். டிண்டல் டிரான்ஸ்லேஷன் பண்ணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? மரத்தில் கட்டி கொளுத்திட்டாங்க. வைக்லிஃப் பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணான்னு சொல்லி மரத்தில் கட்டிட்டு கொளுத்திட்டாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஆல்டர் பாய்ன்னு சொன்னேன்னா, ஆல்டர் பாயாக இருக்கும்போது இந்த இதில் இருந்து ஆட்கள் வருவாங்க, தியான குருக்கள் வருவாங்க அப்போல்லாம். அப்போ தியான குருக்கள் இந்த இது இருக்கு இல்லையா, லென் பீரியடு, உபவாச நாட்கள் 40 நாள் இருக்கும் பாருங்கள், ஈஸ்டருக்கு முன்னாடி. அப்போ வெள்ளிக்கிழமை இல்லைன்னா வாரத்தில் 3 நாள் அந்த மாதிரி வரும். அப்போ நான் கேட்டிருக்கிறதெல்லாம், பெந்தகோஸ்தக்காரங்க வந்தாச்சுன்னா தொடப்பத்தை எடுத்து அடித்து விடுதலை ஏற்றினவங்களை உள்ளே சேர்க்கவே கூடாது. அப்படியே பொறுமையினுடைய எல்லைகள். இப்போ அப்படிலாம் பேசினா திருப்பி அடிப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்பாங்க ஜனங்க. அதனால் இப்போ வேறு விதமாக வராங்க. ஆண்டவர் சொன்னார்ல, ஆட்டுத்தோல் போட்ட சென்னாய்கள் ஓநாய்கள்னு, அந்த மாதிரி தான் இது. இப்போ வேறு வேஷத்தில் வராங்க. நாங்கள் அப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ண மாட்டோம். உனக்கு ஆர்கியூ பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லை, உனக்கு ஞானம் இல்லை, வசனத்தினுடைய ஆழம் தெரியலை. இல்லைன்னா வா, போடு கமெண்ட்ஸு ஆர்கியூமெண்ட்டுக்கு வா. 973-958-7005 973-958-7005 என்னோட டெலிஃபோன் நம்பரு. கூப்பிடு, வாதத்துக்கு வா. நாங்கள் அப்படியெல்லாம் வாதம் பண்ண மாட்டோம். உனக்கு விஷயம் தெரிஞ்சுதானே? 12 வயசு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நியாயசாஸ்திரத்தில் தர்க்கம் பண்ண அவர் கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டு பதில் கொடுக்க முடியல அவங்களுக்கு. அதான் தர்க்கம்ன்றது.
அதே மாதிரிதான் பவுலும் பேதுருவும் அப்போலவும் பர்னபாவும் தர்க்கம் பண்ண இடத்திலெல்லாம் அவர்கள் வென்றார்கள். அவர்களை ஒருவராலும் ஜெயிக்க முடியலன்னு வேதம் திட்டமா சொல்லுகிறது. அப்படி என்றால் கத்தோலிக்கருடைய சிந்தனையின்படி பவுல், பேதுரு, பர்னபா எல்லாம் ஊழியக்காரங்களே கிடையாது இல்லையா? அந்நிய ஜாதிகள் சொல்றது போல அவங்களாம் வாயாடிகள், அப்படிதானே அர்த்தம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? பவுல் என்ன செய்தார் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதாவது கிரீஸில் அத்தேனா பட்டணம், இங்கிலீஷில் நம்ம இந்த காலத்தில் ஏதென்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பட்டணத்தில் நடந்த விஷயத்தை நாம் பார்ப்போம். இந்த அப்போஸ்தலர் 17-18. இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. எல்லாம் படித்து போயாச்சுன்னா அதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். பர்னபா வாதாடினது, அப்போல வாதாடினது, பவுலும் பர்னபாவும் சேர்ந்து வாதாடினது, அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொன்னது, யூதர்களிடத்தில் பேசினது, இதெல்லாம் இருக்குது பைபிளில். அப்படியே மூடி வச்சிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? திமோத்தி 2 தீமோத்தியில் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் புத்தியீனமான விவாதங்கள், தர்க்கங்கள் வேண்டாம், புத்தியுடன் கூடிய விவாதமும் தர்க்கமும் வேண்டும். அப்போ தான் கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியும். ஆர்குமெண்ட் க்ளீனாக இருக்குது. இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள், அத்தேனா படத்தில் நடந்தது என்ன கிரீஸில். ஏன்னா அவர்களெல்லாம் ஞானிகள். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். இப்போ கிரேக்கர்கள் எப்பவுமே ஞானத்தை தேடுகிறவர்கள். அவர்கள் மத்தியில் பவுல் ஞானமாக வாதாடினதை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ஜெபாலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவரோடும் சந்தை விலையில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். 18. அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோபிக்கூரருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காணப்படுகிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் அந்த அத்தனை பட்டணத்தில் ஏதென்ஸில் மார்ஸ் மேடையில் போனதும் பேசினதும் எல்லாம் அந்த 17ஆம் அதிகாரத்தில் இருக்கும். நாளுக்கு நாள் வாதம் பண்ணிக்கிட்டே வந்தார்கள். பவுலும் விடவில்லை. புரியுதுங்களா? இன்னும் நாங்கள் யாரோடும் விவாதம் பண்ண மாட்டோம், சரக்கு கையில் இருந்தால் தாங்க வியாபாரம் பண்ண முடியுன்றது போல ஒரு உதாரணம் அது இல்லையா? கையில் சரக்கு இருந்தால் வியாபாரம் பண்ணலாம் என்றது போல தலையில் சரக்கு இருந்தால் விவாதம் பண்ணலாம். உண்மை உள்ளத்தில் இருந்தால் விவாதம் பண்ணலாம். பொய் மூட்டைகள் வந்து விவாதம் பண்ண மாட்டாங்க. எங்கடா நம்ம பிடிக்கப்படுவோமோன்னு சொல்லிட்டு அது ஒரு சாதகமாக காட்டி அவங்க அப்படியே வெளியேறிடுவாங்க. அப்போ பவுல் ஒன்றும் ஊழியக்காரன் கிடையாது, பர்னபா ஊழியக்காரன் கிடையாது, பேதுரு ஊழியக்காரன் கிடையாது. இல்லை, யோசிங்க பிரியமானவர்களே, கத்தோலிக்க சகோதரர்களே, நீ கொஞ்சம் யோசிங்க, உங்களை எந்த அளவுக்கு இவங்க வஞ்சிக்கிறாங்கன்னு. பவுல் இடத்துல பழைய ஏற்பாடு வைத்து தர்க்கம் பண்ணி ஜெயிக்க முடியாது. அப்போல இடத்துல வாக்சாதுரத்தின்படி அவனை பேசி ஜெயிக்க முடியாது. பர்னபா ஆவிக்குரிய விஷயத்தை அப்படி காலைக்கு போதறி தள்ளிடுவார். அவர் பேதுரும் ஜெயிக்க முடியல பேசி, பவுலை ஜெயிக்க முடியல, தர்க்கம் பண்ணி அவங்களால ஜெயிக்க முடியலன்னு இருக்கு வசனம். போன இடத்துலலாம் வெற்றி சிறந்தார்கள். என்னமோ இவங்க பேச மாட்டாங்களாம், தர்க்கம் பண்ண மாட்டாங்களாம். சரக்கு கையில் இருந்தால் தானே தர்க்கம் பண்ண முடியும். இப்படி அட்டுழியம் பண்ணவங்க பெந்தகோஸ்தகாரங்களை தொடப்பத்தில் அடிக்கணும். ஜான் வைக்லிஃப், வில்லியம் டிண்டல் எல்லாம் இந்த கத்தோலிக்க பிஷப்புங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி கொளுத்திட்டாங்க, மரத்தில் கட்டி கொளுத்திட்டாங்க. அதே மாதிரி மார்ட்டின் லூதர் கேள்வி கேட்டோடனா மார்ட்டின் லூதர் என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அரைவஞ்சி தொங்க விடுறது போல் ஜெர்மனில் அந்த ஒரு ஆலயத்தினுடைய கதவுல தொங்க விட்டாங்க. நினச்சிட்டாங்க கொன்னா சரியாயிடும்னு, டபுளாக ஆயிடுச்சு. இவங்க தான் மன்னிக்கிற கூட்டமாக. சரி, அடுத்து பார்ப்போம். சில சமயம் சாத்தான் பிடியில் இருந்ததுன்னா வசனங்கள் புரியாமல் போயிடும். அதனால நிறைய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்போ அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ற இடத்துல தான் இருக்கோம். அதனால நான் பிற சபைகள் சகோதர சகோதரிகளுக்கு மிகவும் அன்போடு அன்னை மரியாதை குறித்து பாவத்தை கட்டிக்கொள்ள வேண்டாம் என்கிற ஒரு
வேண்டுகோளோடு இதை விளக்க ஆரம்பிக்கிறேன். பிற சபையினிடத்துல அவர் ரிக்வெஸ்ட் பண்றாராம், அந்நிய மரியாதை பத்தி உள்ள பாபத்தை கெட்டி கொள்ளாதீங்களா. ஐயோ ரொம்ப ரொம்ப நன்றி, நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நீ பாவம், நீ போய் போத முதல்ல வெளியில வா. ஒருவேளை அன்னை மரியாதை இப்போ ஜீவனோட இருந்தால் உன்னே செருப்பு கட்டி அழிச்சிருவாங்க. நான் எங்கடா சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம்? நானே பேதுரு கீழே கையும் கீழே உட்காந்துக்கிட்டு வசனத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன இல்லாத பேபிலோன் ஃபெய்த்துக்குள்ளே என்ன கொண்டு போய் அவங்களோட விசுவாசத்தின்படி என்ன கொண்டு வந்து நான் பெற்றெடுத்த பிள்ளைங்கள்லாம் இல்லைன்னு சொல்லி நானும் என் கனவும் யோசேப்பு நல்லா வாழ்ந்த எங்களை வாழாதபடி பண்ணிட்டீங்களே, நான் வாழ்நாளெல்லாம் வெர்ஜின்ற மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல. இப்படி உங்களை செருப்பில் தான் அடிச்சிருப்பாங்க மேரி உயிரோடு இருந்தாங்கன்னா. இப்போ என்னமோ மற்ற சபைக்காரர்கள் பாபத்தை கெட்டி கொள்ள வேண்டாம் என்று அழுகிறார். பாவம் கண்ணீர் துடைக்கிறது விட்டாருக்கு. இது கொடுங்க, ஒரு டிஷ்யூ கொடுங்க அவருக்கு. உக்காந்துக்கிட்டு அப்படியே பொய் பேசி ஜனங்களை வஞ்சித்து ஏமாத்தி வசனத்தை புரட்டி கோடிக்கணக்கான ஜனங்களை நரகத்துக்குள்ள கொண்டு போறாங்க. சிலை வணக்கமும் விக்கிரக ஆராதனையும் செய்ய வச்சு தொட்டு முத்துறதுல இருந்து எல்லாம் பண்ணி வணங்கி அதற்கு பூசி 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 வெள்ளை பூசி நடக்கிற கூட்டம் இவங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். இயேசுவுக்கு சகோதரர் இருக்கிறாங்க. சகோதரர்கள் பேரே இருக்குங்க பைபிள்ல. மத்தேயு 13:55-56. அதுதான் மாஸ்டர் நீங்க சொன்னீங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும், தொடக்க காலத்துல இருந்து எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் அன்னை மரியாளுக்கு வேற குழந்தைகள் இல்லைன்னு. அன்னை மரியாளுடைய குழந்தை சர்ச்சையை கடந்த 100 ஆண்டுகளாக மட்டுமே பரப்பி வருகிறார்கள். அன்னை மரியாளுடைய சர்ச்சை கடந்த 100 வருஷமாக ஒரு பரப்பி கொண்டு வருகிறார்களா? 100 வருஷமாக பரப்பலைங்க. எப்ப பயசு என்ற போப்பு 12வது பயசு சொன்னாரோ, மரியாள் வந்து சரீரத்துடன் பரலோகம் போனார் என்று சொன்னாரோ, அன்னையில இருந்தாங்க இந்த சர்ச்சை வந்திருக்கிறது. இல்லைன்னா தேவையில்லாத சர்ச்சை அது. அது ரீசன் என்ன சொல்றாரு? மேரியுடைய கல்லறை திறந்தப்போ அதுக்குள்ள லில்லி பூ அப்படியே பூத்துட்டு இருக்கான். சூரிய ஒளி போகாமல் லில்லி புஷ்பம் விடறாதான், ப்ளூமாவாதான். அப்போ ஒரு ஓட்டை வழியாக தான் போயிருக்கணும். அந்த ஓட்டை வழியா மேரி சொர்லோகம் போயிட்டா, என் கனவுல வந்துட்டான்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ண அந்த பயசு 12ன்றவர் அவர் தான் அந்த வேலை செஞ்சது. அன்னையில சர்ச்சை வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி மேரி சொர்க்கம் போனான்ற எந்த இதுவும் கிடையாது. ஆகஸ்ட் 15 எந்த சரித்திரத்தை பாருங்களேன். ஒரு 100 வருஷம் முன்னாடி மேரி சொர்க்கம் போன ஏதாவது திருவிழா கொண்டாடினாங்களா? பயசு 12னுடைய இந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகுதானே கொண்டாடினாங்க. அதுக்கு முன்னாடி இப்படி கொண்டாடினாங்களா? இப்படிதான் பிரார்த்தனம் பண்றாங்க அவங்க. இப்படிதான். அதுக்குள்ள காரணம் பாபிலோனின் விசுவாசம். புரிதுங்களா? அதுக்கு காரணம் பாபிலோனின் விசுவாசம், வேற ஒன்றும் அல்ல. 100 வருஷமா தான் சர்ச்சை பண்றாங்களாம். 100 வருஷமா தான் சொன்னது நீங்க. அதுக்கு பயசுக்கு 12க்கு முன்னாடியா யார் சொன்னது மேரி சொர்க்கம் போனது? எங்க இருந்து அந்த திருவிழா? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? ஓகே, சகோதரிகள் போட்டு பேர் இருக்காது. இப்ப நம்ம சகோதரர்கள் பேர் மட்டும் வச்சுப்போம். யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா இவர்களுடைய சகோதரர்கள் அல்லவா? இவங்க யாரு? இயேசுவின் சகோதரர்கள் என்றாலே யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் அப்படின்னு எப்படி முடிவுக்கு வந்தாங்க? இப்போ பைபிள் இன்னும் கொஞ்சம் ஆழமா படிச்சா அவங்க யாரும் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ நாமும் அந்த வசனத்தை படிப்போம். 2 இடத்துல படிப்போம். இவங்க படித்த வசனமே மத்தாயு 13ஆம் அதிகாரத்தினுடைய 55-56 வசனங்கள். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். அதே விஷயம்தான் பிரியமானவர்களே, மார்க்கு சுவிசேஷத்துல 6ஆம் ஒரு இடத்துல இல்ல, மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலும் இருக்கு. இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். நல்லா புரிஞ்சுது உங்களுக்கு? அப்போ யோசே, யாக்கோபு, சீமோன், யூதா என்ற 4 சகோதரர்களும் ஒன்றுக்கு மேலாக
2, 3, 4 சகோதரிகளும் இயேசுக்கு இருந்தது. சகோதரிகள்னு இருக்கு, சகோதரின்னு சொல்லலை, சகோதரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஆழத்தை பார்க்கணுமா? எந்த ஆழத்தையும் பழத்தையும் பார்க்க வேண்டாம், சோறு தின்ற கோமன் புத்தி. இப்போ இந்த ஃபாதரை பற்றி நம்ம பேசுவோம். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு இந்த ஃபாதரை, இந்த அருள்மொழின்றது யார், அப்பா அம்மா பேர்லாம் எனக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு பேசுவோம். இந்த ஃபாதரை பற்றி நம்ம ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். இவருடைய பெயர், அப்பாவுடைய பெயர் மணி என்று, ஏன்னா அருள்மணின்னு இருக்குல்ல, ஸோ மணி என்று வைப்போம். அம்மாவுடைய பெயர் என்ன சொல்லலாம், மேரின்னு வைப்போம். இவருக்கு இந்த 4 சகோதரர்கள் இருக்கிறாருன்னு வைப்போம். இந்த அருள் என்ற ஃபாதருடைய அப்பா பேர் மணி, அம்மா பேர் மேரி, இந்த 4 பேரும் இவருடைய சகோதரர் என்று வைப்போம். இப்போ இவரை பற்றி ஒருத்தர் சொல்கிறார், புரியுதுங்களா? இவரை பற்றி ஒருத்தர் சொல்கிறார், புகழ்ந்தோ இகழ்ந்தோ பேசுகிறாங்க. அப்போ சொல்லும்பொழுது இவர் யார், இந்த அருள்மணி என்ற ஃபாதர் எப்படி பிஷப் ஆகிட்டார், அதெல்லாம் நம்ப முடியாது என்னால். அது எப்படி? ஐயே, இவங்க அப்பா ஒரு தச்சன் தானே அந்த மணின்றவர், என் வீட்டில் சேர் அவர் தான் செஞ்சுருக்கு. அவருடைய அம்மா அந்த மேரி தானே, அவங்க தான் இவங்களெல்லாம் வளர்த்தாங்க. அதான் அந்த யூதா, யோசே, யாக்கோபு, சீமோன்றவர்கள்லாம் இவங்களுடைய தம்பிங்க தானே, நமக்கு தெரியாது இவங்களெல்லாம். அதாவது தங்கச்சிங்க, நம்ம என் பொண்ணோட தான் ஸ்கூல் போய் படிக்கிறா, எனக்கு தெரியாது இவ யாருன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது, மணிக்கும் மேரிக்கும் பிறந்த அருள் மட்டும்தான் மகன், மற்றதெல்லாம் சித்தைக்கும் பெரியப்பனுக்கும் சித்தப்பனுக்கும் பிறந்தவங்கன்னு அர்த்தமா? ஒரு குடும்பத்தினுடைய ஹிஸ்டரியை சொல்லும் பொழுது அதுதானே வரணும். அப்பா பேர், அம்மா பேர், பிள்ளைங்க பேர், அதான ஒரு குடும்பம். அப்பா பேர், அம்மா பேர், பையன் பேர். மற்ற பிள்ளைகளெல்லாம் சித்தப்பன் பெரியப்பன் பசங்கன்னு சொல்ல முடியுமா, இல்லை சித்தி பெரியம்மா பசங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ அவங்க அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அப்படியே பெண்ட் பண்ணுவாங்க, தங்களுக்கு சாதகம் பெண்ட் பண்ணுறாங்க. ஏன் பெண்ட் பண்ணுறாங்க? தங்களுடைய கத்தோலிக்க உபதேசம் நிலைநிப்பாட்டுறதுக்கு எந்த ஃப்ராடுத்தனம் பண்ணி அதை அப்படியே பெண்டு பண்ணி சோப்பு வச்சு அதை வெள்ளை பூசுவாங்க. படிக்கலாமா? மத்திய 27 வாங்க, அதே 55, 56 வாங்க வசனம். இப்போ அவங்க அப்படியே அப்படியே நோண்டுறாங்க, கடவுள் போல ஆளுக்காக மீன் பிடிக்க பார்க்குறாங்க. அப்படியே சத்தை அப்படியே உறிஞ்செடுக்கிறாங்க. மத்திய 27ஆம் அதிகாரம் அதே 55, 56 வசனமா? சரி பார்ப்போம். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்கள் அங்கே இருந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறையறாங்க, அங்க பல பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாசிங்க. அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலேனா மரியாவும். மகதலேனா மரியா, நல்லா கவனிங்க, மக்தலா என்கிறது ஒரு ஊரோட பேரு. அந்த பெண்ணோட பேரும் மகதலா மரியா. மகதலா மரியா தான், ஆனா அவங்க பேர் மரியா, அவங்களோட ஊர் தான் மகதலா. மகதலா. நீங்க புனித பூமிக்கு போக வாய்ப்பு கிடைச்சதுன்னா போனீங்கன்னா மேக்தலான்னு ஒரு இடம் இருக்கு, அது ஊரு, அது இவங்க வாழ்ந்த ஊர். அதனால அவங்க ஊர் பேரை சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் மரியான்னு பேர் வச்சிருந்தாங்க, அதனால இவங்களை என்னன்னு சொல்றாங்க, மகதலா மரியா. ஆனா இவங்க பேரும் மரியா தான், ஆனா மகதலாவை சார்ந்த மரியா. அப்புறம் யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும். நல்லா கவனிங்க, மத்தேயு 13, 55, 56 யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா, இயேசுவின் சகோதரர்கள் போட்டிருக்கு. அந்த யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா பேரை விட்டுருக்காங்க இங்க. ஆனா யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா இவர்களுடைய தாய் யாரு? மரியா. மரியா தெளிவா இருக்கு பைபிள்ல இல்லைங்களா? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதாவினுடைய அந்த பிள்ளைகளுடைய தாய் யாரு? மரியா. மரியா. வெரி குட், வாங்க படிங்க. செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். நிறைய பேர் இருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதாவோட பேர் சேர்க்காம அவங்களுடைய தாய் மரியான்னு போட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த மரியா யாரு? யோவான் 19:25. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும். நல்லா கவனிங்க மாஸ்டர், இயேசுவின் தாயும். அது யாரு? இயேசுவின் தாய்னா அன்னை மரியா. இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும். இயேசுவின் தாயின் சகோதரி. தாயின் சகோதரினா யாரு? மாதாவோட சிஸ்டர், அன்னை மரியாளுடைய சகோதரி. அக்காவா தங்கச்சியான்னு போடல பைபிள் இல்ல, ஆனா அன்னை மரியாளுடைய சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும். மரியா. இன்னொரு 3 மகதலா மரியா. ஓகேங்க. இப்போ அந்த மரியா யாரு நம்ம கேள்வி கேட்டோம்ல, யாக்கோபு, யோசேப்பு, சீமோன் தாய் மரியா. அங்க மகதலா மரியா இருந்தாங்க, யாக்கோபு, யோசேப்பின் தாய் மரியான்னு இருந்தாங்க. ஆனா இயேசுவின் தாய் பேர் அங்க மென்ஷன் பண்ணப்படல. அப்ப அந்த மரியா இல்ல. அப்ப இந்த மரியா யாரு? இயேசுவின் தாயினுடைய சகோதரியோட பேரு மரியா, அவருடைய கணவனோட பேரு குலோப்பா. குலோப்பாவிற்கும் அந்த மரியாவுக்கும் பிறந்த பிள்ளைகள் யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா. கரெக்டுங்களா? இதை இயேசுவை பேத்துக்குவார். இயேசுவை இப்ப சொல்லுவார் அதே வசனத்துல. படிங்க, யோவான் 19 படிங்க. எப்படி பிரட்டிட்டாங்க பாத்தீங்களா?
எப்படி பெரட்டுனாங்கன்னு பாருங்க. இப்படிதான் பெரட்டுவாங்க. நாமும் அந்த வசனத்தை பார்ப்போம். மத்தேயு 27:55. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயிலிருந்து அவரோடு கூட வந்த அந்த ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மக்தலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபுத்தேயின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். அது அவங்க விளக்கல. செபெதேயுவின் குமாரர் யாரு? தாய் அங்கு இருந்தார்கள்னு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ செபெதேயின் குமாரர் என்று சொல்றது தான் யோவானும் யாக்கோபும். இயேசுவினுடைய சீஷர்களில் யோவானும் யாக்கோபும் செபெதேயின் பிள்ளைகள். அவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இடிமுழக்கத்தின் இடியின் மக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. செபெதேயின் குமாரர் யாக்கோபு, யோவான். அவர்களுடைய தாய் அங்கு இருக்கு. அப்புறம் மக்தலேனா மேரி இருக்கு. யாக்கோபு யோசேயினுடைய தாய் மேரி அங்கு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ அவங்க வாசிச்ச அதே யோவான் 19ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை நம்ம பார்ப்போம். இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மக்தலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். புரியுதுங்களா? அப்போ இங்கே 3 பேர் இருக்கு. யாரு? மக்தலேனா மேரி, கிளியோப்பா மனைவியின் மேரி, அப்புறம் இயேசுவின் தாயாகிய மேரி. இந்த 3 மேரி தான் இங்கே இருக்கு. ஆனால் மத்தேயுல வரும்பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசுவின் ஊழியம் செய்ய கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட வந்த ஸ்திரீகள் அங்கே இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மக்தலேனா மரியாள், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள், செபெதேயின் குமாரருடைய தாயும் இருந்தாள். புரியுதுங்களா? அதுதான் கிளியோப்பா மரியாள், செபெதேயின். இப்போ 3 மேரி தான் அங்கே இருக்கு. 4வது மேரி அங்கே இல்லை. அங்கேயும் இங்கேயும் இயேசுவோட தாயின்னு அங்கே சொல்லலை. எங்கே சொல்லலை? இப்போ 4 மேரி அங்கே இல்லை. 3 மக்தலேனா மேரி, இயேசுவின் தாயாகிய மேரி, செபெதேயின் குமாரருடைய தாய். ஆனால் அங்கே செபெதேயின் குமாரருடைய தாய் யாருன்னு அங்கே சொல்லி இருக்கு. அவங்களுடைய பேரு கிளியோப்பா மேரி. ஏன்னா அக்காக்கும் தங்கச்சிக்கும் ஒரே பேர் வராது இல்லைங்களா? கிளியோப்பா மேரி. ஒரு வீட்டில் அக்கா தங்கச்சிக்கு மேரி மேரின்னு பேர் வைப்பாங்களா? வச்சாச்சுன்னா மேரி 1 மேரி 2ன்னு வைக்கணும். புரியுதுங்களா? அங்கேயும் 3 மேரி தான். பட் இங்கே சொல்லியிருக்காங்க இயேசுவின் தாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கு இயேசுவின் தாயின்ற இடத்துல யோசேனுடைய யாக்கோபினுடைய தாயாகிய மேரி. புரிஞ்சுதா உங்களுக்கு? மக்தலேனா மேரி. மக்தலேனா மேரிக்கு பிள்ளைங்களை பற்றி அங்கே சொல்லலை. அப்போ யார் இந்த மேரி? அதே யோசே யாக்கோபு, அவங்க தாய் மேரி. இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க? இந்த கிளியோப்பா மேரியினுடைய பிள்ளைங்க தான் யாரு? இந்த யோசேயும் இந்த யாக்கோபு. இவனின் தகப்பன் அல்லவா? யோசேப்பினுடைய மகன் அல்லவா? மேரி உன் தாயின் பெயர் அல்லவா? யோசே யாக்கோபுல சகோதரர்கள் அல்லவான்னு சொல்லும்போது, சகோதரர்களும் மற்ற சகோதரர்கள்லாம் சொல்லும் பொழுது அப்பன் பேர் அம்மா பேர் சொல்லிட்டு அப்புறம் சித்தியுடைய பெயர் பிள்ளைங்கள் அல்லவா, சகோதரர்கள் அல்லவான்னு சொன்னாங்களா? இதுதாங்க பொய் போதகம். வசனத்தை அப்படியே பெரட்டுறீங்க, நீங்க தள்ளாடுறீங்க. நீங்க உண்மையாக ஏற்றுக்கொள்ள உங்களால் முடியலை. அதான் விஷயம். தள்ளாடுறீங்க நீங்க. பொய் பெண் சொல்லி ஜனத்தை வஞ்சிக்கிறீங்க. நீங்க பொய் சொல்லி ஜனத்தை வஞ்சிக்கிறீங்க. கரெக்டாக அங்கே 3 மேரிங்க இருக்கு. மக்தல் மேரி, இயேசுவின் தாய் மேரி, கிளியோப்பா. யோவானுடைய தாயின்னு அர்த்தம். யோவான் யாக்கோபுடைய தாய். அது யோசே யாக்கோபு. எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்க. அதாங்க சொல்லியாச்சு. செபெதேயுடைய மக்கள் அவங்களுடைய தாயின்னு சொல்லியாச்சு. அந்த தாயுடைய பேர் அங்கே இருக்கு, இங்கே இருக்கு. மேரி, கிளியோப்பா. யோசே யாக்கோபுடைய தாய் அங்கே இருக்கு. அது யாரு? இயேசுடைய தாயின்னு. அப்போ யோசே யாக்கோபு யாரு? இயேசுடைய சகோதரர்கள். அப்படியே பிரட்டுறாங்க பாருங்க. மக்தல் மேரி அங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இப்போ 3 ஸ்திரீகளை பற்றி தான் அங்கே பேசப்படுகிறது. 4வது ஒரு ஸ்திரீ அங்கே கிடையாது. யோவானா இருக்கட்டும், மத்தேயா இருக்கட்டும், 3 ஸ்திரீகளை பற்றி தான் பேசுகிறாங்க. புரியுதுங்களா? இப்போ அவங்க அடுத்த ரூட்டுக்குள்ளே வருவாங்க. அடுத்த போய் சொல்கிறதுக்குள்ளே வருவாங்க. எதை மறைச்சிட்டு எதை பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். 2ஆம் பகுதி நேரம் அதிகமானபடியால்
இப்போ முடிக்க முடியலை. அதனால் 3ஆம் பகுதிக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். 3ஆம் பகுதியில் நாம் மறுபடியும் சந்திப்போம்.